அதிமுகவோடு கூட்டணியில் சேர்வது பற்றி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் முடிவெடுத்த போது நிறைய விமர்சனங்கள் எழுந்தன. திரு டிடிவி தினகரனை கேலி செய்தார்கள். சோ சமூக வலைதளங்கள்ல ரொம்ப சிலர், நாட் மெஜாரிட்டி ஒன், ரொம்ப சிலர். ஆனா ரொம்ப தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 88 89 மாவட்ட செயலாளர்கள் வந்து திரு டிடிவி தினகரனுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துல இருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட 85 86 பேர் கிட்ட கலந்துட்டாங்க. சோ ஒரு 3-4 மாவட்ட தலைவர் மட்டும்தான் கலந்துக்கல. அவர்கள் மட்டும்தான் தங்களுடைய சம்மதத்தை கொடுக்கல. அதுல ஒருத்தர் திரு மாணிக்கம் ராஜா கோயில்பட்டியில அந்த பகுதியில இருந்தவர் வந்து திராவிட முன்னேற்ற திமுக. கழகத்துல இணைந்ததாக, ஆமா, திராவிட முன்னேற்றத்துல இணைகிறாரு. ஸோ வந்து இது மாதிரி 1-2 பேரை தவிர 95% திரு டிடிவி தினகரனுடைய அழைப்பை ஏற்று எல்லாருமே இணக்கமா தான் வந்திருக்காங்க அப்படிங்கிற பாக்குறோம். அதுல வந்து எந்த குழப்பமும் இல்லைங்கிற நம்ம பாக்குறோம். ஸோ இது வந்து ஒரு அமிக்கபிளாக எல்லோரும் சேர்ந்து எடுத்த முடிவு தான். இது வந்து எந்த அழுத்தத்தினாலும் எடுத்த முடிவு அல்ல. அது போக அவர் ரொம்ப தெளிவா சொல்றாங்க, அம்மாவின் பிள்ளைகள் நாங்கள் அப்படிங்கும்போது என்ன புரிஞ்சுக்கிறாங்க, நம்ம ஏற்கனவே சொன்னோம், திரு ஓபிஎஸ் அவர்கள் என்ன செய்வார் அப்படிங்கிற எல்லா கேள்விக்கும் நம்ம பதில் சொல்லும் போது சொன்னோம், ஓபிஎஸ் அவர்கள் ஜெயலலிதா அவருடைய அன்பை பெற்றவர், அவரால் வளர்க்கப்பட்டவர், அவரால் ஒரு முறைக்கு இருமுறை முதலமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டவர். அப்ப அவர் என்ன செய்வார் அப்படின்னு கேள்வி. அவர் திமுக போயிருவாரா, இல்ல அதிமுக தோல்விக்கு துணை நின்றுவாரா? அப்ப 2021லயே நான் சம்மதிச்சேன். இன்னைக்கு கூட கூட்டத்துல குறிப்பிட்டார் அவர், 2021 ஒரு வாய்ப்பை தவற விட்டோம், நான் சம்மதிச்சேன், இப்ப சம்மதிக்கல. 2026ல இப்ப திரு டிடிவி தினகரன் சம்மதிச்சார், அதனால எனக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அம்மாவின் பிள்ளைகள் என்று சொல்வது திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சிக்கு வராமல் தடுப்பு